கருணையின் விழிகளால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 370வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 371வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம், அயோத்தி பருவம், கைகேயி காலம். நச்சு மொழிகளை பேசிய கைகேயியை கண்டு தயரதன் வியப்படைதல். பாடல் எண் 371. அத்தகைய மொழியவையே ஆதலினால் தயரதனும் மொத்தமாக நடுங்கி போய் முழு அச்ச துயரதனாய் உத்தரம் போல் தாங்கும் இவள் ஊறு செய்யாள் வியப்பெதுவோ வித்தையினால் இக்கொடுமை விளைத்ததென்றான் அயர்வடைந்தே. இதுவே அந்த 371வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அத்தகைய மொழியவையே ஆதலினால் தயரதனும் என்ற முதல் வரிக்கான விளக்கம், மந்தரையின் போதனைகளை கேட்டு வந்ததன் காரணமாக கைகேயி பேசிய வார்த்தைகளில் நல்ல மனத்தினையும் ஊனமடைய செய்துவிடக்கூடியதும் பெரும் படையையே நடுங்க வைக்கும் நாக பாம்பின் விழிகளை போன்ற கொடும் சீற்றம் மிக்கதும் மின்னலின் பாதை போன்று உயிர்களை கொல்லத்தக்கதுமான கொடுமை மிக்க வார்த்தைகளை கேட்டான் தயரதன் என்பதாலும் இவையாவும் அவளிடத்தில் அவன் எதிர்பாராதவை என்பதாலும் மொத்தமாக நடுங்கி போய் முழு அச்ச துயரதனாய் அவன் முழுமையாக நடுக்கம் கொண்டவனாய் ஆகி போனான். அத்துடன் அச்சமும் துயரமும் கொண்ட காரணத்தால் தயரதன் என கொண்டிருந்த தனது பெயரையும் கூட துயரதன் என்று குறிப்பிடும் வண்ணமாய் மிகவும் துயரம் கொண்டவனாய் ஆகி போனான். அவ்வாறாக அளவில்லாத துயரத்தை தயரதன் அடைந்தான். உத்தரம் போல் தாங்கும் இவள் ஊறு செய்யாள் வியப்பெதுவோ. அவ்விதமாக துயரடைந்த நிலையிலும் கூட அவனது மனைவியாகிய கைகேயியை பற்றி அவன் நல்ல எண்ணமே கொண்டவனாக விளங்கினான். உத்தரமானது வீடுகளில் கூரையை தாங்குவது போலவே தன்னையும் வாழ்க்கை துயரங்களிலிருந்து தாங்கி வழி நடத்தும் அவளால் இவ்வாறான கொடுமையான வார்த்தைகளை பேசுவதற்கு நிச்சயமாக இயலாது என்றே எண்ணம் கொண்டான். ஒருவேளை வியப்பை விளைவிக்கும் வியப்பு என்னும் காரணியானது வித்தையினால் இக்கொடுமை விளைத்ததென்றான் அயர்வடைந்தே. ஏதோ வித்தைகளை செய்து நல்லவளான அவளது வாயால் கொடுமை மிக்க இத்தகைய வார்த்தைகளை பேச வைத்தது போலும். அதனால்தான் தனது மனைவியானவளும் அன்பே மிகுந்தவளுமான கைகேயி இவ்வாறெல்லாம் பேசுகிறாள் என்றே கருதுகிறேன். அவ்வாறு இல்லை என்றால் அவளால் இத்தகைய கொடுமையான வார்த்தைகளை பேசவே இயலாது என்று எண்ணி தனது மனத்தளவில் மிகவும் சோர்ந்தும் போனான். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 372வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.